மின் கணக்கீட்டாளர் தேர்வு தயாராக மாணவர்கள் நினைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். அடுத்த கொஸ்டின், வீர சைவத்தின் பெருமையை விளக்கும் நூல் எதுனா பிரபுலிங்க லீலை. வீர சைவத்தின் பெருமையை விளக்கும் நூல் எது அப்படின்னா பிரபுலிங்க லீலை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யாருன்னா திருகூப்ப ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருகூட ராசப்ப கவிராயர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நன்னெறி என்னும் நீதி நூலின் ஆசிரியர் யாருன்னா ஔவையார். நன்னெறி என்னும் நீதி நூலின் ஆசிரியர் யாருன்னா ஔவையார். நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செய்து நோட் பண்ணி வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். பிற்காலத்து பரணி இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எதுனா களவழி 40. பிற்காலத்து பரணி இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா களவழி 40. வணக்கம் வள்ளுவம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஆலந்தூர் மோகனரங்கனின் எந்த நாடகம் தங்க பரிசு பெற்றுள்ளது அப்படின்னா பொன்னம்மா. ஆலந்தூர் மோகனரங்கனின் எந்த நாடகம் தங்க பரிசை பெற்றுள்ளது அப்படின்னா பொன்னம்மா. 1982 பாரதியின் நூற்றாண்டு விழாவை கோவையில் நடத்தியவர் யார் அப்படின்னா மீனாட்சி. 1982 பாரதி நூற்றாண்டு விழாவை கோவையில் நடத்தியவர் யாருன்னா மீனாட்சி. பதிப்பு துறையின் வேந்தர் என அழைக்கப்படுவர் உவே சாமிநாத ஐயர். பதிப்பு துறையின் வேந்தர் என அழைக்கப்படுவர் உவேசா, அதாவது உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா என உவேசாவை அழைத்தவர் யார் அப்படின்னா கல்கி. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் உவேசா. அந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னா கல்கி. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தமிழ் தாத்தா என அழைக்கப்படும் உவேசாவை கூறியவர் யாருன்னா கல்கி. தமிழ் சிறு பத்திரிகைகளின் முன்னோடி என அழைக்கப்படும் பத்திரிகை எதுனா எழுத்து. செல்லப்பா எழுதினது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் சிறுகதை பத்திரிகையின் முன்னோடி என அழைக்கப்படும் பத்திரிகை எது அப்படின்னா எழுத்து. இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சீசு செல்லப்பா. பரமு படிம கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தர்ம சிவராமு. கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். பரமு படிம கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா தர்ம சிவராமு. தாம் உயிரோடு இருக்கும்போதே தமக்கு தாமே இரங்கற்பா பாடியவர் யாருன்னா கண்ணதாசன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவருடைய இயற்பெயர் என்னென்னா முத்தையா, ஞாபகம் வச்சுக்கணும். தாம் உயிரோடு இருக்கும்போதே தமக்கு தாமே இரங்கற்பா பாடியவர் என கண்ணதாசன் என அழைக்கப்படும் முத்தையா. குழந்தை இலக்கியம் என்ற நூலை படைத்தவர் வாணிதாசன். எத்திராசுலு என்கிற அரங்கசாமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அவருடைய இயற்பெயர். குழந்தை இலக்கியம் என்ற நூலை படைத்தவர் என்ன வாணிதாசன். தமிழ் என்றால் தவிட்டையும் உண்பேன் என்று பாடியவர் சுரதா. கொஸ்டின்ஸ் முக்கியம். தமிழ் என்றால் தவிட்டை முன்பேன் என்று பாடியவர் சுரதா. மக்கள் எழுச்சியும் சமுதாய முன்னேற்றமும் தனது இரு கண்கள் என்று பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா இவரோட புனைப்பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். அதனால் மக்கள் வந்துட்டாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். மக்கள் எழுச்சியும் சமுதாய முன்னேற்றமும் தனது இரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா மக்கள் கவிஞர். 3 மன்னவருக்கு சென்னியில் அணியத்தக்க மாலை என்று திருக்குறளை போற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 மன்னவருக்கு சென்னியில் அணியத்தக்க மாலை என்று திருக்குறளை போற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பழமொழி 400. உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பழமொழி 400. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14 கீழ்கணக்கு நூல்களில் அதிகமான அகப்பாடுகளை கொண்டுள்ள நூல் எது அப்படின்னா திணைமாலை 150. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14 கீழ்கணக்கு நூல்களில் அதிகமான அகப்பாடுகளை கொண்டுள்ள நூல் எது அப்படின்னா திணைமாலை 150. கணித மேதாவியர் ஏற்றினது. காப்பியத்தின் இலக்கணத்தை கூறுவது தண்டி அலங்காரம். காப்பியத்தின் இலக்கணத்தை கூறும் நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம். ஒரு காப்பியம்னா செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற நூல் இது தண்டி அலங்காரம். 50 காப்பியங்களின் நூல் பெயர்களை முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கந்தப்ப தேசிகர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 50 காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஞாபகம் இல்லையா இல்லையா? சரி, நீங்கள் தெரிஞ்ச கமெண்டில் பண்ணுங்கள். 50 காப்பியங்களின் நூல் பெயர்களை முதன்மையாக குறிப்பிட்டவர் யாருன்னா கந்தப்ப தேசிகர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுத சுரபியை மணிமேகலிடம் அளித்தவள் யாருன்னா தீவத்திகலிகை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தீவத்திலகை தான் அமுத சுரபியை மணிமேகலிடம் ஃபஸ்ட்டு கொடுத்தது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
கதை களஞ்சியங்களின் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. கதை களஞ்சியங்களின் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுனா மணிமேகலை. மணிமேகலை ஏற்றுறது யார்? மணிமேகலை ஏற்றுனது யார்? சீத்தலை சாத்தனார். சரி, சிலப்பதிகாரத்தினது இளங்கோடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே இரட்டை காப்பியம். அக்வா டார்டிஸ் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அடர் HNO3, அடர் நைட்ரிக் அமிலம் தான். அக்வா டார்டிஸ் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அடர் நைட்ரிக் அமிலம், அதாவது HNO3. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஸ் பற்றாக்குறையினால் புரதத்தை தயாரிக்க முடிவதில்லை, நைட்ரஜனை. பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஸ் பற்றாக்குறைவினால் புரதத்தை தயாரிக்க முடிவதில்லை அப்படின்னா நைட்ரஜன். அதிக டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தவர் வந்து MS தோனி. அதிக டெஸ்ட் போட்டிகளை இந்திய அணியின் கேப்டனாக இருந்தவர் வந்து MS தோனி. சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள சட்டம் எது? அதாவது சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் எது அப்படின்னா 1909 சட்டம், மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் மூலம் தான் தனி இடஒதுக்கீடு முஸ்லீமுக்கு பெறுவாங்க. அதான் அதோட கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இதுதான் குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949. கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. நடைமுறைப்படுத்தினதுன்னா ஜனவரி 26, 1950. லாகூர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. லாகூர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது உருவானது? 1946. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? கேபினெட் மிஷன் மூலமாக 1946. அதாவது ஒரு குழு, வேற ஒன்றும் இல்லை. இந்திய அரசியலமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னா 389. இந்திய அரசியலமைப்பு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டுள்ளதுனா 389. இந்திய அரசியலமைப்பு குழுவில் உருவாக்க எத்தனை பெண்கள் உறுப்பினராக இருந்தனர் அப்படின்னா 15 பேர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது அந்த குழுவில் மொத்த உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைனா 15. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னா 15 பேர். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது எழுத்து கமிட்டி. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டி இங்கிலீஷில். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாம் எத்தனை நாடுகளில் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 60 நாடுகள். எத்தனை நாடுகளில் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து நமது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா 60 நாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன் சுமார் எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 2000 முறை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன் எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 2000 முறை. இந்திய அரசியலமைப்பு தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகின அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகின அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தயவு செய்து நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னா 64 லட்சம். நாடுன்னு கேட்டாங்கன்னா 60 நாடு, செலவுன்னு கேட்டாங்கன்னா 64 லட்சம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எவ்வளோ லட்சம் செலவானதுன்னா 64 லட்சம். முகப்புரையை இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மை, சமத்துவ, மத சார்மையின்மை நாடு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முகப்புரை இந்தியாவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் பேஜ், ஒரு புக்குக்கான இண்டெக்ஸ் பேஜ். அது இந்தியா எப்படி சொல்லுது அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை நாடு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் எத்தனை அப்படின்னா 6. அடிப்படை உரிமைகள் இந்திய பகுதியில் எதில் இருக்குது? அரசியலமைப்பு எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 3 இருக்குது. பகுதி 3 இருக்கிறது அடிப்படை உரிமை. இந்தியாவில் இருக்கும் அடிப்படை உரிமை எத்தனைன்னா 6. இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? 2016 வரை. 2016 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 101 முறை. 101வது வந்து எதுனா GST. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கலாங்க, கண்டிப்பாக கேட்கலாம். புது புக்கு இதெல்லாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டனா 2016 வரை அப்படின்னா 101 முறை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த மொழிகளில் எழுதப்பட்டதுன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த மொழிகளில் எழுதப்பட்டது அப்படின்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைமை தாங்குவோர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
இந்திய நிர்ணய சபைக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு யாருன்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. குரூப் 4ல் கேட்ட கொஸ்டினுங்க. அரசியல் நிர்ணய சபைக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஆளுநரை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நான் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். ஓட்டுரிமை வயது 21 18 குறைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னா 61வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்னா 1988. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓட்டு போடுவதற்கான வயது வந்து 21 18 குறைச்ச சட்ட திருத்தம் எது அப்படின்னா 61வது சட்ட திருத்தம். எந்த வருஷம் கொண்டு வந்தோன்னா 1988. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் குரூப் 4ல் கேட்கலாம். 20 அம்ச திட்டத்தை முதன்மை துவக்கி வைத்தவர் என்ன? இந்திரா காந்தி. 20 அம்ச திட்டத்தை முதன்மை துவங்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தமிழக சட்டமேலவை நீக்கப்பட்ட வருடம் எப்படின்னா நவம்பர் 1 1986 டாக்டர் எம்ஜிஆர் நீக்குவார். தமிழக சட்டமேலவை நீக்கப்பட்ட வருடம் என்னென்னா 1986 நவம்பர் 1 நீக்கியவர். ஏன்னா எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது நீக்குவாங்க. அப்போ யார் சட்டமேலவை தலைவராக இருந்தாங்கன்னா மாப்போ சிவஞானம் இருப்பார். அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்கா. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்கா. அடிப்படை கடமை வந்து ரஷ்யா. அடிப்படை உரிமை வந்து அமெரிக்கா. அடிப்படை கடமை வந்து ரஷ்யா. நமது நாட்டின் முகப்பரி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்கா. நமது நாட்டின் முகப்பரி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. முன்னாடி ஏற்கனவே கொஸ்டினில் சொல்லிப்பேன். இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் சமய சார்பின்மை நாடு. அதான் முகப்பரி. அது எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்கா. நீதித்துறை மற்றும் நீதி புலனாய்வு சட்டமுறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா யூஎஸ்ஏ. அது வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்கா தான். அதாவது ஜட்ஜ்மெண்ட்டும் அப்பீல் இருக்குல்ல, அது ரெண்டு எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நாட்டின் பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா. நாட்டின் பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா. இது கன்கரண்ட் லிஸ்ட்டு. இது வந்து ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு அதை எப்படி சொல்லணும்? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியல்ன்றதுன்ற ஒரு வார்த்தை மட்டும் ரெண்டுத்துக்கும் பொதுவானது, மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும். அந்த பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியா. அதை தான் அந்த கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படும் பிரகடனம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஜெர்மனி. நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படும் பிரகடனம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு ஜெர்மனி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சட்ட திருத்தம் சவுத் ஆஃப்ரிக்கா. நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமை ரத்து ஜெர்மனி. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து. அரசிற்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் அடிப்படை கடமைகள் எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 1976 பகுதி 4(7) அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எவ்வாறு சேர்க்கப்பட்டன அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 1976 பகுதி 4(7) அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அளிப்பது ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுப்பது வந்து ஒற்றை குடியுரிமை. கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம், அதில் எதிர்பார்க்கலாம். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். இந்தியாவில் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து 21A. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து எதுனா 21A. அரசியலமைப்பின் சிற்பி வந்து அம்பேத்கர். நவீன இந்தியாவின் சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. புத்துலக சிற்பி வந்து ராஜாராம் மோகன் ராய். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் புதுப்புக்கு. அரசியலமைப்பின் சிற்பியின் அழைக்கப்படுவர் அம்பேத்கர். நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. புத்துலக சிற்பியின் அழைக்கப்படுவது வந்து ராஜாராம் மோகன் ராய். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொஸ்டின் தான் எடுத்தேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணும்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுலேருந்து நான் முக்கால்வாசி பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்.